அதாவது வெஸ்ட் பெங்கால் வந்து நான் அங்கே பணிபுரிந்திருக்கிறேன். பீப்புள் ஆர் ஜென்ரலி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அங்கே ம். உள்ள மக்கள் வந்து மனதில் வந்து புரட்சிகரமான எண்ணம் அவங்களுக்கு தனியாக இருக்கும்போது பயப்படுவாங்க, கூட்டமாக இருக்கும்போது பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி அவங்ககிட்ட உண்டு. ஆனால் கூட்டத்தை சேர்ப்பாங்க, அவங்களா சேர்ப்பாங்க. எந்த கட்சியும் வர வேண்டியதில்லை. வெஸ்ட் பெங்காலில் நடந்தபோது எதனால வந்து இந்த அளவுக்காவது அங்கே இன்னும் அந்த கேஸில் வந்து முழு முன்னேற்றம் அடையலை. ஆனால் இந்த அளவுக்காவது பரபரப்பு வந்தது காரணம் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. அரசியல் கட்சிகள் பின்னால் வந்து ஜாயின் பண்ணாங்க. முதல்ல அங்கே நடத்தது வந்து மருத்துவர்கள், அந்த ஜூனியர் டாக்டர்ஸ். அடுத்து இவங்க பெண்கள், வெஸ்ட் பெங்காலில் உள்ள பெண்கள். அடுத்து வந்து சமுதாய உணர்வு மிக்க ஆண்கள். அந்த சமுதாய உணர்வு வந்து நம்மகிட்ட இருக்கணும். நம்மகிட்ட ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசணுங்க. இந்த அரிக்காப்பட்டியில் வந்து நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அங்கே இருக்கு. அதுக்கு போற வழியை பாருங்க, கல்லும் முள்ளும் சேர்ந்தா இருக்கு. அங்கே போகிறது சர்வசாதாரணமாக போக முடியாது. பக்கத்தில் உள்ள கேரளாவில் வந்து அவங்க இதெல்லாம் எவ்வளோ நல்லா போற்றி பாதுகாக்கிறாங்க. நல்ல அழகான சாலைகள் அமைக்கிறாங்க. சிற்றுண்டி நிலையங்கள் பக்கத்தில் இருக்கு. வர்றவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட், அந்த லோக்கல் பீப்புளுக்கு அங்கே வர்ற வருமானத்தில் ஒரு பங்கு கொடுக்குறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நம்மளாம் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ் தமிழ் தமிழ்னு. நம்முடைய வெறியை கிளப்புறது ரொம்ப எளிது. அந்த வெறியை கிளப்பி பல அரசியல் கட்சிகள் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க.